Dear friends, students mark list use பண்ணி ஒரு dynamic bar chart create பண்றது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஷீட்ல பாத்தீங்கன்னா 11 ஸ்டூடண்ட்ஸ் ஓட மார்க் டீடைல்ஸ் என்டர் ஆயிருக்கு. இந்த காலம்ல ஸ்டூடண்ட்ஸ் ஓட பேரும் இந்த மூணு காலம்ஸ்ல இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எடுத்த மார்க்ஸும் என்டர் ஆயிருக்கு. இங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தெரியுது. இதில் அக்ஷயாங்கிற பேர் செலக்ட் ஆகிருக்கு. இந்த அக்ஷயாங்கிற ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்டு கிரியேட் ஆகிருக்கு. இதில் ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஃபார் அக்ஷயான்னு இருக்குது. இந்த அக்ஷயா எடுத்த மார்க்கு 61, 33, 43. இங்கேயும் 61, 33, 43 அந்த மார்க்கு தெரியுது. இந்த சந்தன கலர் இங்கிலீஷையும் மஞ்சள் கலர் தமிழையும் பச்சை கலர் சயின்ஸையும் மென்ஷன் பண்ணுது. இப்போ நான் இந்த பேரை மாற்றுறேன். இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் அஜயன்கிற அந்த பேரை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் ஃபார் அஜயன்னு ஹெட்டிங் மாதிரி அஜயன் எடுத்த இந்த மார்க்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த டைனமிக் பார் சார்ட்டு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் புதுசாக ஒரு பேரை என்டர் பண்ண போகிறேன். இப்போ ராஜுங்கிற பேரை என்டர் பண்ணிட்டேன். இப்போ ராஜுக்கு இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டுக்கும் மார்க் என்டர் பண்ண போகிறேன். 50, 60, 70. இப்போ மார்க்ஸை என்டர் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் இந்த பேர் தெரியுதான்னு பார்க்கலாம். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜுங்கிற அந்த பேர் தெரியுது. இப்போ இந்த ராஜுங்கிற பேரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் ஃபார் ராஜுன்னு இங்கே ஹெட்டிங் மாதிரி ராஜு எடுத்த இந்த மார்க்ஸை யூஸ் பண்ணி இந்த டைனமிக் பார் சார்ட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைனமிக் பார் சார்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஷீட் 2 ஓப்பன் பண்ணுறேன். ஷீட் 2ல் ஷீட் 1ல் இருந்த அதே ஸ்டூடெண்ட்ஸு பேரும் மார்க்கும் என்டர் ஆகிருக்கு. இப்போ இந்த டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு டி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே கிரியேட் டேபிள்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே ஹெட்டர்ஸ் இருக்கிறதுனால நான் இப்போ இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணலை. ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த டேட்டா டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை ஓப்பன் பண்ணி இது உள்ள டேட்டா டூல்ஸ் குரூப்பில் டேட்டா வாலிடேஷனை ஓப்பன் பண்ணி இதில் டேட்டா வாலிடேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே டேட்டா வாலிடேஷன் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அலோங்கிற இந்த பாக்ஸில் எனி வேல்யூ செலக்ட் ஆகிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து சோர்ஸுங்கிற அந்த பாக்ஸ் உள்ள ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ சோர்ஸை செலக்ட் பண்ணணும். இதில் சோர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ். நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி ஒரு பேரை செலக்ட் பண்ணுறேன். ஆதினிங்கிற அந்த பேரை ஃபஸ்ட்டு நேமை செலக்ட் பண்ணுறேன். இது செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ கீழே உள்ள லாஸ்ட் நேம் அருளை செலக்ட் பண்ணுறேன். அருள் இங்கே செலக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எந்த நேமை வேணாலும் இந்த லிஸ்ட்டில் நாம் செலக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே என்டர் ஆகிருக்கிற இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு பார் சார்ட்டு கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு டேட்டா என்டர் ஆகிருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இது உள்ள சார்ட்ஸு குரூப்பில் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு 2D காலமை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசாக்குறேன். பெருசாக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த சார்ட்டு ஸ்டைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணலாம்.
நான் இந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணுறேன். இப்போ கலரை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணலாம். நான் இந்த கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வெளியே வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்டு கிரியேட் ஆகிருக்கு. இங்கே மார்க்ஸு தெரியுது, இங்கே நேம்ஸு தெரியுது. இப்போ இங்கே தெரிகிற இந்த பேர் ஆதினி, இந்த ஸ்டூடெண்ட் எடுத்த இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ் மார்க்கை இங்கே தெரிகிற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு நான் VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல டேட்டா என்ட்ராயிருக்கிற இந்த காலம்ஸுக்கு நம்பர்ஸை அசைன் பண்ண போகிறேன். 1 2 3 4 ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கேன். செல்லை செலக்ட் பண்ணி இதில் VLOOKUP ஃபார்முலாவை என்ட்ரு பண்ண போகிறேன். ஈக்குவல் டு வின்னு என்ட்ரு பண்ணுறேன். கீழே இங்கே VLOOKUP தெரியுது, அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். அது இங்கே இன்சர்ட் ஆகி ப்ராக்கெட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ லுக்கப் வேல்யூவை என்ட்ரு பண்ணணும். இதில் லுக்கப் வேல்யூ இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த செல்லை லாக் பண்ணணும். லாக் பண்ணுறதுக்கு கீபோர்டில் F4 பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே பிக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பலும் 18க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பலும் என்ட்ராகி லாக் ஆயிடுச்சு. இப்போ கமாவை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து டேபிள் ஏரேக்கு இந்த டேபிளை செலக்ட் பண்ணணும். இப்போ கமாவை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர், இந்த செல்லில் இங்கிலீஷ் மார்க்கை என்ட்ரு பண்ண போகிறோம். அதனால் இந்த இங்கிலீஷுங்கிற இந்த காலத்துக்கு கொடுத்த நம்பரை செலக்ட் பண்ணணும். நம்பர் 2வை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கமாவை என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து அப்ராக்சிமேட் மேட்சா இல்லை எக்ஸாக்ட் மேட்சான்னு கேட்குது. நமக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச்சு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அது இங்கே என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஆதினி இங்கிலீஷில் எடுத்த மார்க்கு இங்கே தெரியுது 62. அதே மாதிரி இந்த செல்ஸ்லேயும் அந்த VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தமிழ், சயின்ஸ் இந்த மார்க்ஸை இங்கே தெரிகிற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணி இந்த ஃபார்முலாவை இந்த 2 செல்ஸுக்கும் காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை வச்சு இழுக்கிறேன். இழுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த தமிழ் மார்க்கும் சயின்ஸ் மார்க்கும் இதில் தெரியுது. இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே இங்கே 3 பாக்ஸு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாக்ஸு தெரியுது. அது உள்ள இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸுன்னு அந்த சப்ஜெக்டு தெரியுது. இந்த பாக்ஸில் மார்க்ஸு தெரியுது. இதுக்கு பார்டர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இந்த பாக்ஸோட பார்டர் வயலட் கலரில் இருக்குது. இந்த பாக்ஸ் உள்ள நேம்ஸ் என்ட்ராயிருக்கு. இந்த பாக்ஸ் உள்ள எல்லா நேம்ஸும் இருக்கிறதுனால இங்கே எல்லா நேம்ஸும் இங்கே தெரியுது. அதே மாதிரி இந்த பாக்ஸ் உள்ள எல்லா மார்க்ஸும் தெரிகிறதுனால எல்லா மார்க்ஸையும் யூஸ் பண்ணி இந்த சார்ட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் உள்ள இந்த பேரும் இந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்கை மட்டும் கொண்டு வரப்போகிறேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே கீழே கார்னரில் மவுஸை கொண்டு வந்து வைக்கிறேன். டபுள் ஹெட்டட் ஏரோ தெரியுது. அது மேலே மவுஸை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இழுத்து இந்த பேருக்கு கீழே வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே மவுஸை கொண்டு வரேன். இங்கே ஒரு டபுள் ஹெட்டட் ஏரோ தெரியுது. அந்த இடத்துல மவுஸை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி கொண்டு வரேன். இப்போ பேருக்கு மேலே கொண்டு வந்துட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு. இந்த பாக்ஸ் உள்ள இந்த ஒரு பேர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதில் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இந்த பாக்ஸில் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே ஸ்டூடெண்ட் நேம் தெரியுது, ஆதினின்னு. இது இங்கிலீஷில் எடுத்த மார்க்கு, தமிழில் எடுத்த மார்க்கு, இது சயின்ஸில் எடுத்த மார்க்கு. இந்த சப்ஜெக்ட்ஸ் இங்கே கீழே தெரியுது. நான் மவுஸ் அது மேலே வச்சோன்னா வேல்யூ 62ன்னு அந்த மார்க்கு தெரியுது. அந்த மார்க்கை இந்த பாரில் கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே 89ன்னு தெரியுது. இந்த 89ங்கிற அந்த மார்க்கை இந்த பாரில் தெரிகிற மாதிரி செய்யணும். அதுக்கு நான் இது மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த பாருக்கு மேலே அந்த மார்க்கு தெரியுது.
இதுலேயும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஆட் டேட்டா லேபல்ஸை கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் ஆட் டேட்டா லேபல்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு பாருக்கும் மேலே தெரியுது. இது உள்பக்கமாக தெரிகிற மாதிரி செய்யணும். அதுக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டபுள் கிளிக் பண்ணணும். நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணாலும் ஃபார்மேட் டேட்டா லேபல் இங்கே ஓப்பன் ஆகுது. இதில் லேபல் பொசிஷன் இதில் நான் இன்சைட் எண்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நம்பர் இந்த பாருக்கு உள்பகுதிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சைட் எண்டை கிளிக் பண்ணுறேன். இதுவும் உள்பகுதிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சைட் எண்டை செலக்ட் பண்ணுறேன். இதுவும் உள்ளே வந்துடுச்சு. இப்போ இந்த நம்பர்ஸை ஃபார்மேட் பண்ணணும். நான் இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் உள்ளே போய் இதோட கலரை மாற்றுறேன். கருப்பை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதோட சைஸை கொஞ்சம் கூட்டுறேன். இப்போ இந்த ஃபாண்டையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஏரியல் பிளாக்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே நாம் அப்ளை பண்ண இதை ஃபார்மேட்டிங்கை இந்த 2 நம்பர்லையும் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை 2 தடவை கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே கொண்டு வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அந்த ஃபார்மேட்டிங் இங்கேயும் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ஆக்டிவாக இருக்குது. அதை டீஆக்டிவேட் பண்ண எஸ்கேப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்மேட் பெயிண்டர் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதோட டைட்டிலை பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில்னு தெரியுது. நான் வந்து இதை மாற்றி மார்க்ஸ் ஃபார் அதான் ஆதினின்னு கொடுக்க போகிறேன். அதாவது மார்க்ஸ் ஃபார் டேஷ் ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ் ஃபார் டேஷ் ஸ்டூடெண்ட் நேம். இதை ஹெட்டிங்காக இங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணலாம். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் மார்க்ஸ் ஸ்பேஸ் ஃபார் டபுள் கொட்டேஷன் மார்க்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பார்ட்டு மார்க்ஸ் ஃபார், அடுத்து டேஷ் என்டர் பண்ணணும். டேஷை என்டர் பண்ணுறதுக்கு அண்டை முதல்ல என்டர் பண்ணுறேன். அண்டுங்கிற சிம்பிள் என்டர் ஆயிடுச்சு. இப்போ டபுள் கொட்டேஷன் மார்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேஷ் மார்க்கை என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் டேஷ் கொடுத்து இந்த டபுள் கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து தேர்ட் பார்ட்டை இதில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு நான் அண்டு சிம்பிளை என்டர் பண்ணிவிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணி கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ மார்க்ஸ் ஃபார் ஆதினின்னு இங்கே டெக்ஸ்ட்டு என்டர் ஆகிருக்கு. இதை இங்கே கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பேரை நான் செலக்ட் பண்ணி கீபோர்டில் டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அது டிலீட் ஆகிடுது. சார்ட் டைட்டிலையும் இந்த செல்லையும் லிங்க் பண்ண போகிறேன். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு சிம்பிளை என்டர் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே மார்க்ஸ் ஃபார் ஆதினின்னு தெரியுது. இதை ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த லெட்டர்ஸோட கலரை மாற்றுறேன். அடுத்து இதை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இப்போ போல்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபாண்டை மாற்றி இந்த அல்ஜீரியனை செலக்ட் பண்ணுறேன். இந்த பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது. இதை நார்மலாக ஆக்கணும். அதுக்கு நான் ஏதாவது ஒரு பாரை செலக்ட் பண்ணுறேன். இந்த பாரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் ஓப்பன் ஆகுது. இதில் சீரீஸ் ஓவர்லாப் கேப் வித் இதை ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதோட சைஸை கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ இதோட இடையில இருக்கிற ஸ்பேஸை கூட்டிட்டேன். அதே மாதிரி இதோட விட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். லெட்டர்ஸு நமக்கு தேவையில்லை. இதை நான் செலக்ட் பண்ணி ஃபாண்ட் கலரை ஒயிட்டுக்கு மாற்றுறேன். இது கண்ணுக்கு தெரியலை. அதே மாதிரி இந்த மார்க்ஸையும் செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்ட் கலரை ஒயிட்டுக்கு மாற்றிடுறேன். அதே மாதிரி இந்த நம்பர்ஸையும் செலக்ட் பண்ணி ஃபாண்ட் கலரை ஒயிட்டுக்கு மாற்றிடுறேன்.
இது எல்லாம் ஹைட் ஆயிருச்சு. வேற ஒரு புதிதாக ஒரு பேரை டைப் பண்ணுறேன். ராஜ். மார்க்ஸை என்ட்ரு பண்ணுறேன். 60, 70. இப்போ இந்த லிஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தா ராஜ் கடைசியில் தெரியும். இதை செலக்ட் பண்ணுறேன். உடனே மார்க்ஸ் ஃபார் ராஜ்னு இந்த ஹெட்டிங் மாதிரி ராஜு எடுத்த மார்க்கை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த டைனமிக் பார் சார்ட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ எந்த பேர் கொடுக்குறோமோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இது மாறிடும். மார்க்ஸ் ஃபார் ஆனந்த். ஆனந்தோட மார்க்கை யூஸ் பண்ணி இந்த சார்ட்டு கிரியேட் ஆகிருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.